இவர் இவங்க மாமா மையனும் குடிச்சுவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் தெரியாம கல்ல படுத்துட்டாருங்க மேடம். போலீஸ்காரங்க சந்தேக கேஸ்ல பிடிச்சு அடிச்சு உள்ள போட்டாங்க. இவர் போலீஸ்காரங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக எனக்கு விடிஞ்சா 8 மணிக்கு தாலி கட்டு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க திலகருங்கிறவருக்கு போன் பண்ணி, திலகர் யாரவோ ஒருத்தர் அவங்க அவங்க அந்த முக்கியமான குடிக்க பழக்கம் இருக்கா? அப்புறம் குடிக்கிறாருங்க மேடம். அது போலீஸ்காரங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க எங்களுக்கு. போலீஸ்காரங்க ஆட்டோ பிடிச்சி ஏத்திட்டு வந்து மதியம் 3 மணிக்கு என் கழுத்துல தாலியை கட்டி நைட்டு இருந்துட்டு மறுநாள் நைட்டு அவங்க ஊருக்கார பையன் ஒரு பையன் பத்திரிக்கை கொண்டு வந்த பையட்ட நான் எல்லா வேலையுமே இந்த பிள்ளைய முடிச்சிட்டேன், வாடா ஓடி போயிடுவோம்னு கூப்பிட்டாரா இல்லையான்னு கேளுங்க மேடம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாம்படா ஒரு பொண்ணோட துரோகத்தை பண்ணாதடா அப்படின்னா இல்ல நான் எனக்கு வேணாம் இவ அப்படின்னு சொல்லி மறுநாள் எனக்கு தாலி கட்டி நான் எல்லாமே பண்ணிட்டே வச்சுட்டு வாடா போலான்னு இவர் முன்னாடியே கூப்பிட்டாரு மேடம். பொய்யா நேசமா பேசுறீங்களா? இது போய் உண்மை மனசார உண்மை கேக்குறேன். முருகேச கூப்பிடலையா? முருகேச நீ என்ன கூப்பிட்ட? நான் எல்லா வேலையும் கொஞ்சம் மனசார நம்ம 2 பேரும் நேர்மையா முடியாதவனா போய் பிடிச்சிக்கிட்டு இருங்கம்மா. கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க. தவறு பண்ணம்மா, நல்ல யோசனை பண்ணி நீ சொல்லு. மறுநாள் பத்திரிகை கொண்டு வந்தவர்கிட்ட நான் எல்லா வேலையும் இது பப்ளிக் கொஞ்சம் கரெக்டா பேசு. கரெக்டா தான் நான் பேசுறேன். ஆனா எல்லாத்தையுமே மறைச்சு மேடம் இன்னருதி இவரு என் மகா பிறந்து 24 குழந்தை என்னை விட்டு இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு நகைக்காக ஆசைப்பட்டு கேரளாவில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எஸ்பி ஆபீஸ்ல போலீஸ் மூலியமா வடமருதலே கேஸ் கொடுத்தோம்.